ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ப்ரோட்டீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பயிறு, அப்புறம் கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது மூணுமே நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட், இதை நம்ம இப்போ மூடி போட்டு 5-6 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் கறி ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு ஸ்பினாச் கீரை எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இப்போ சென்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்மாஷ் பண்ணால் போதும். வெறும் அந்த பச்சை பயிரை மட்டும் மெயினாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில், கார்லிக் ஒரு 3 துண்டு சாப் பண்ணது, வரமிளகாய், கார்லிக் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கணும். இப்போ கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். நான் இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச கொண்டைக்கடலையை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆக ஆக இறுகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில், தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, நான் வேக வைக்கும் போதே சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல, இவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி பெப்பர் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ப்ரோட்டீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ப்ரோட்டீன்ஸும் அதுக்கப்புறம் கீரை தான் சேர்த்துருக்கோம். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நார்மலாகவும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.